பொத்தரங்கன்பிள்ளை திருச்சபை மக்கள் யாவருக்கும் கனிவான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிரீட்டிங் கார்டு. மேற்கத்திய நாடுகளிலும் ஆசியாவிலும் கிறிஸ்தவர் அல்லாதோரும் வாழ்த்து அட்டையை கிறிஸ்மஸுக்கு முந்தின வாரங்களிலேயே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்கள். அனுப்புபவரின் கையொப்பத்துடன் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களின் கையொப்பத்துடன் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்து அட்டையில் இடம்பெறும். மேலும் அட்டையில் கவிதைகள், ஜெபங்கள் மற்றும் வசனங்களும் இடம்பெற்றிருக்கும். 1843 இங்கிலாந்தில் ஹென்றி கோல் என்ற மூத்த அரசு ஊழியர் தனது நண்பரும் ஓவியருமான ஜான் கால்காட் என்பவரிடம் வாழ்த்து அட்டையை வடிவமைக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தார். அவரது ஆலோசனையின்படி மே 1 ஜான் கால்காட் கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையை வடிவமைத்தார். முதல் வாழ்த்து அட்டையின் நடுப்பகுதியில் ஒரு குடும்பத்தின் 3 தலைமுறையினர் திராட்சரசம் குடிப்பது போல் குடும்ப விருந்து சித்தரிக்கப்பட்டு உள்ளது. அட்டையின் வலது மற்றும் இடது பக்கத்தில் ஏழைகளுக்கு துணி, சாப்பாடு கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்வது போல் உள்ளது. கீழே மேரி கிறிஸ்மஸ் மற்றும் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் என்று எழுதப்பட்டு உள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நியூயார்க்கில் ஒரு கடையின் உரிமையாளர் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அடங்கிய அட்டையை தயாரித்தார். லூயிஸ் ஃப்ராஸ் 1880களில் அமெரிக்காவில் நுண்ணிய மற்றும் யதார்த்தமான வண்ணங்களில் ஆண்டுக்கு 5 மில்லியனுக்கும் அதிகமாக அட்டையை உற்பத்தி செய்தார். கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை சேவை மற்றும் தாழ்வு மனப்பான்மை என்ற செய்தியை உணர்த்துகிறது. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி வாழ்த்துக்கள் பரிமாறுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நாம் ஆசரிப்போம். கிறிஸ்மஸ் கால சிந்தனைகள் நாளை தொடரும்.